சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. வெரி போல்ட் மூவி, சூப்பர் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட் மூவி, ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா சின்ன கொஞ்சம் வேலையை காமிச்சா பாரு. அதாவது படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்றது உங்க மூஞ்சியில பார்த்தாவே படபடப்பு அனைத்தும் தெரியுது. அதாவது சூப்பர் ஸ்டார் தலைவர் சொன்னாராமா படம் வந்து அப்படியே அற்புதமா இருக்குன்னு பாராட்டினாராமா. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் கூலி படமே குழுக்கள் முறையில ஹிட் ஆகும்னு நினைச்சு அதுவே பிளாப் ஆகி போய் அங்க தலைவர் குலுங்கி போய் கிடக்குறாரு. அவரு சொன்னாரு நீங்க வந்து காதுல கதையை அளந்து விட்டுக்கிறான் பாரு. இங்க வாங்க, மக்கள் சொல்ல சின்ன குஞ்சி தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் சொன்னாருன்னு எங்க காதல கம்பி எடுத்து சுத்தக்கூடாது. அதாவது அங்க 5 ஃபேன்ஸ் திரும்பி டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்த்துட்டாங்க. இப்ப போய் பார்த்தா தியேட்டர்னா அந்த 5 பேரையும் காணோம். எங்கதான் போனானுங்க? அந்த அளவுக்கு படத்தை கலக்கி வச்சிருக்கீங்க. இதுல தலைவர் என்ன பாராட்டினாரு, நடிப்பை வந்து சீராட்டினார்னு அந்த கதையா உருளாட. டே இங்க வாடி ஒண்ணு மேடை ஏறினா படம் பிளாப் ஆகி போச்சுன்னா ஒண்ணு மேடை ஏறி போய் ஒப்பாரி வைக்கிற, அப்படி இல்லைன்னா புலிவி தள்ளுற. அதாவது உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, உன் ஃபேன்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, படம் பிளாப்னா ஓப்பனா பிச்சை எடுங்களான்னா எதுக்கு இந்த மாதிரி வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நம்பால தளபதி விஜய் வேற சரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றமே, சரி இவனுக்கும் இந்த சின்ன பகவதிக்கும் ஒரு பொம்மை துப்பாக்கி கொடுப்போன்னு கொடுத்தாரு. அதை மூக்குலி வாயிலி சுட்டுக்குன்னு இப்ப படம் ஃபுல்லா ஃபிளாப் ஆகி போச்சு. இப்ப என்னடா பண்ணுவீங்க? ஏண்டா சிரிப்பு வேற வருதுடா. போடா போ.